வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி தமிழ் அறிஞர்களுடைய சிறப்புகள், அவருடைய தொண்டுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிசியில் இது கேட்டிருக்கிறாங்க. சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம பாரதியாரை பார்த்துருக்கோம், தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படிங்கிறதுல. இன்றைக்கி நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம். டிஆர்பிக்கு, டெட்டுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கண்டிப்பாக இப்போ கூட பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அவங்களே கொடுத்துருக்கான் 10th வரைக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி சிலபஸில் இவங்கள தவிர்த்துட்டு வேறு யாரையும் நம்ம பார்த்துட முடியாது. பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களை அதில் மிக முக்கியமானவர் பாரதிதாசன் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். எதை பார்க்க நினைச்சாலும் முழுசாக பாருங்கள். என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு செய்தியும் பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் நினைவில் இருந்து நீங்கி போகாது. தேர்வு முடிகிற வரை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு தினமும் வாரத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது இல்லை தினமும் அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஆளுமை பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதி கூட்டல் தாசன் என்று சொல்லலாம். தாசன் என்றால் அடிமை, பக்தன், அவரை பின்பற்றக்கூடியவன், பக்தன், இது எல்லாமே சொல்லலாம். பாரதி அப்படின்னா பாரதியை பின்பற்றுபவன், அதான் பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெறுவதனால இவரை புரட்சிக்கவி என்று அனைவராலும் அழைக்கிறாங்க. பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்போ தமிழ் அறிஞர்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கான பட்டங்களை கொடுத்துருவாங்க. இதில் பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க. நேரடியாக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இதில் டிஎன்பிசியில் இந்த மாதிரி அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க. புரட்சி கவி பாவேந்தர், இதெல்லாம் யாருனாக்கா நம்ம பாவேந்தர் பாரதிதாசனை தான் சொல்லலாம். சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது புரட்சி கவி, புரட்சிகரமான சிந்தனை. இந்த பட்டத்தை யார் கொடுத்தாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. புரட்சி கவி அறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பெரியார் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. பாவேந்தர் புதுவை குயில், இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதோ அப்படின்லாம் இவரை சிறப்பித்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல் கம்சதோ என்பவர் யாருன்னாக்க நம்ம உருசிய நாட்டு கவிஞன். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடுல்லாத பறவை என்று மொழிப்பற்றை ஊட்டு விற்கக்கூடிய அற்புதமான கவிஞர் ரசூல் கம்சதோ. அவருடைய சிறப்பாக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ அப்படின்னு யாரை சொல்கிறாங்கனாக்க பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் அப்படின்னா குயில் ரொம்ப சிறப்பான ஒரு இதழ். முல்லை முதலில் தொடங்கிய இதழ். குயிலுங்கிறது ரொம்ப சிறப்பான குயிலுங்கிற இதழ் அதிகமாக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அவருடைய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது புரட்சி கவி, இசையமது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரதாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சித்தட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் காதல், இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம், தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் என்பது ஒரே இரவில் எழுதிய ஒரு நூல். அதேபோல் உரைநடை நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சஞ்சீவி பருவத்தின் சாரல், இதெல்லாமே அவருடைய உரைநடை நூல்கள். பாரதிதாசனுடைய நாடகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது செம்பியன், நல்ல தீர்ப்பு, பிசுராந்தியார் நாடகம், அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், சக்தி முற்ற புலவர், அமைதி ஊமை, தங்கக்கிளி பரிசு, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், படித்த பெண்கள், இன்ப கடல், அம்மைச்சி, ரஸ்புடின், அமைதி, இதெல்லாமே அவருடைய நாடகங்கள் ஆகும். இந்த நூல்களை தெரிஞ்சு வச்சிங்க. கண்டிப்பாக அதிலிருந்து வினாக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. விருதுகள், அங்கீகாரங்கள். பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. புரட்சி கவி அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுவே மிகப்பெரிய பட்டம்தான். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் இவருடைய நினைவாக ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது. அதே போல் இவருடைய பேரில் தமிழ் கவிஞர்களுக்கு பாரதிதாசன் விருது கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிறந்த கவிஞர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதே போல் 1946
அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக தங்கக்கிளி பரிசு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 1970களில் அவரது மரணத்துக்கு பின் பிசுராந்திய நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. 1970 சாகித்ய அகாடமி பிசுராந்திய நாடகம் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இந்த வினாவை கேட்டிருக்கிறாங்க. அதேபோல் 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் மூலமாக நினைவு அஞ்சல் தலை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. சிறப்பான உரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞனாக பாரதிதாசன் விளங்குகிறார் அப்படிங்கிறத புதுமை பித்தன் அவர்கள் சொல்லுகிறார். புரட்சி கவிஞர் அப்படின்னு அறிஞர் அண்ணாவும், புரட்சி கவி அப்படிங்கிறத புரட்சி கவி அப்படிங்கிறத அண்ணாவும், புரட்சி கவிஞருங்கிறது பெரியார் அவர்களும் சிறப்பு பட்டம். அதே போல் தான் இந்த சிறப்பு வரிகள், அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு புதுமை பித்தன் அவர்கள் பாரதிதாசனை குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அதுனா அது பாரதிதாசன் தான் அப்படிங்கிறத கூப்பாரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கூற்று அப்படியே கூட கேட்டிருக்கிறாங்க. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி யார் அப்படின்னு பாரதிதாசன் தான் அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூப்பாரா அவர்கள். அவர் தான் பாடல்களை படிக்கின்ற அந்நியவனும் தமிழன் ஆகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் அவர்கள் குறிப்பிடுகிறார். பாரதிதாசனுடைய பாட்டை படிச்சுட்டாலும் அந்நியனாக இருந்தாலும் தமிழனாக மாறிடுவான் அப்படிங்கிற செய்தியை சிதம்பர செட்டியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை ரசூல் கம்சதோ அவர்கள் உருசிய நாட்டுக்கு வெஞ்சன். அதுபோல் இவர் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு உருசிய தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ அப்படின்னு இவரை சிறப்பாக அழைக்கிறாங்க. இவருடைய நாடகம் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசுராந்திய நாடகம். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயேங்கிற பாட்டு புதுவை அரசாங்கம் இவருடைய பாட்டை தமிழ்தாய் வாழ்த்தா வச்சுருக்குது. இப்போ நம்மளுடைய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நீராறும் கடல் ஒத்தை என்ற தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணி பே சுந்தரனார் அவர்களை இயற்றியது. அதுபோல் இவர் எழுதிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயேங்கிற பாட்டை தான் புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக இன்னமும் வச்சிட்ருக்கு. அதே போல் வந்து அவருடைய சிறப்பான வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, பாரதிதாசனுடைய கவிதைகளை பற்றி சொல்லும் பொழுது தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டு வரிகள் பார்த்து வச்சிங்க. புத்தகத்தில் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது பார்த்தாவே போதுமானது. எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காரு? ஏடிடத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவிய திட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்தனம் செய்க என்றார். இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய பாட்டு அப்படின்னு கேட்கலாம். முக்கியமான வரிகள் பார்த்து வச்சிங்க. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே அப்படின்ற பாட்டு எல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடு மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குயில் சிறுத்த இயலும். இப்பாடல் வரி பெரியாரை போற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடுக. இதை கூட ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தொண்டு செய்த பழுத்த வளம் தூயதாடை மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்த இயலும் என்று யாரை குறிப்பிடுகிறார் பாரதிதாசன் அப்படின்னு வினா கேட்டிருந்தாங்க. பெரியாரை அப்படிங்கிறதா விடை. இது டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட விழா. தொண்டு செய்து பழுத்த வளம் அதான் அந்த செய்தி அப்படியே பாட்டு வரி தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். இது ரொம்ப அற்புதமான ஒரு வரி. பெண்கள் வந்து கல்வி அறிவு பெறணும் அப்படிங்கிறதான் சிறப்பு. கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம் எதுக்கும் பயன்படாத நிலம் போல் அந்த இடத்துல புல் தான் விளையும், நல்ல புதல்வர்கள் யாரும் விளைவது கிடையாது. கல்வியுடைய பெண்களிடத்தில் நல்ல பண்படுத்தப்பட்ட நிலம், அதில் எந்த விதையை போட்டாலும் நல்ல சிறப்பாக பயிர்கள் விளையும். அதுபோல் அறிவுடைய பெண்களிடத்தில் நல்ல புதல்வர்கள் விளைவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல அறிவுடைய பெண்கள் இருந்தால் அவங்களிடத்தில் வளரக்கூடிய பெண்களும் அந்த குழந்தைகள் எல்லாமே அறிவோடு வளருவாங்க, நாடு செழிக்கும், நாடு எல்லாமே அறிவுப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருப்பார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பெண்களை பொறுத்தவரையும் பேதைகளாக வைத்திருக்கக்கூடாது, அறிவுடையவர்களாக வச்சுருக்கணும். அப்போ தான் நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்து வந்து
ரொம்ப முக்கியமான வரிகள் இருக்குன்னா, இந்த வரி யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. அதுலேருந்து வினாக்களை கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இது கூட ஒரு மதிப்பெண்ணில் கேட்டிருக்கேன். எளிய நடையில் தமிழ் நூலில் எழுதிடவும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செல்லுந்தமிழாக செய்வது வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும். இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு அப்படியே இது யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தான். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி சொல்லும் பொழுது, திங்களோடும் செம்பொழுது இது திங்களோடும் செலும்பருதி தன்னோடு விண்ணோடு முடுக்களோடு மங்கள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். இது ரொம்ப முக்கியமான வரி. இதுவும் கேட்டிருக்கிறாங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியமானது. பழைய புத்தகத்தில் இருக்கும். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாய் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை புனிதமுற்ற மக்கள் புது வாழ்வு வென்றில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த வரிகளை புத்தக சாலை வேணும். அப்போ தான் மனிதரெல்லாம் அன்பான நெறியில் மனோபாவம் வானை போல் விரிவடையும், இருளறி போக்கும், எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கும். இதெல்லாம் புத்தக சாலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருப்பார். இதில் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புரட்சி கவியில் இருக்கிற அற்புதமான வரி. சிற்று ஊரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நெல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது விளை பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலை விளந்து கன்னிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு. பாரதிதாசன் அற்புதமாக இந்த புரட்சி கவியில் சர்வாதிகாரமாக இருக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு மக்களாட்சியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் உதாரணம் அவர்கள் இந்த இடத்துல புரட்சி கவியில் பேசுவார். அங்கே தண்டனை கொடுத்துருவாங்க. கொலைகளத்தில் அமுதவல்லிக்கும் உதாரணக்கும் 2 பேரும் மேடை ஏற்றம் ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு. அப்போது பொதுமக்களை பார்த்து மக்களாட்சி தத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வு பாட்டாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இந்த ஊர்களெல்லாம் வரப்புகளை எடுத்து கடைகள் நல்ல நிலங்களாக மாற்றி இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் வெட்டி நெற்சேர உழுது விளைவிக்கக்கூடிய அற்புதமான நகரமாக ஊர்களாக மாற்றியதெல்லாம் யார்? இதெல்லாம் நம்ம மன்னனாக செஞ்சிட்டு இருந்தால் மக்களாகிய நாம தானே செஞ்சோம். அப்போ நமக்காக நாம் ஆட்சி செய்யணுமா அல்லது மன்னன் மன்னனுக்காக மக்களா மக்களுக்காக மன்னனா அப்படின்ற ஒரு புரட்சியான சிந்தனைகளை பாரதிதாசன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். புரட்சி கவி என்ற அற்புதமான ஒரு காவியத்தில் இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லலாம். கன்னிகள் கற்பிழந்து மலை இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து மலைகளையெல்லாம் பிளந்து கன்னிகளையெல்லாம் வெட்டி இதெல்லாம் செய்து கொடுத்தது யார்? பொற்றுக்களை கடல் முத்தை கடலுக்கு அடியில் போய் மணிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூச்சுகளை அடக்கியவர்கள் யார்? மக்களாகிய நீங்கள் தானே. அப்போ நீங்கள் ஆள்வது தானே சரி அப்படிங்கிறதெல்லாம் பாட்டில் அற்புதமாக சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்களேன். தாங்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆட்ட அண்ணல் வேங்கடசாமி என்பேன். மயிலசனி வேங்கடசாமியை பற்றி நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்றார். இப்படி தான் கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றா தமிழ் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு விறுவிறும் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதென்று உயிர்ப்பணிக்காக கொண்டோன் வீங்கிட மாட்டான். உயிர்ப்பணியாக தமிழை போற்றுவது என்பது உயிர்ப்பணியாக போற்றுபவர்கள் வீங்கிட மாட்டார்கள். கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் அப்படிங்கிற செய்தியை மயிலேசனி வேங்கடசாமியை பற்றி சொல்லும் பொழுது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வினாக்களும் திருக்குறளை பற்றி பேசாத நூல்களே கிடையாது, வினாக்களே கிடையாது. வள்ளுவனை பற்றதால் பற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை போற்றி பாடுகிறார். அதுவே நம்ம பாரதியார் அவர்கள் என்ன பண்ணுறார்? வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பார். பாரதிதாசன் அவர்கள் புகழ் வையகமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரிகளை கொடுத்துட்டு யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம். இது வரைக்கும் நமக்கு பாரதிதாசனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு காணொலியில் ஒரு நல்ல சிறப்பான தமிழ் அறிஞர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு காணொலிகளும் ரொம்ப முக்கியமானது. இந்த காணொலியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 வினா ஒரு வினா உங்களுக்கு
டிஎன்பிஎஸ்சிக்கு வரும். அதே மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அவசியமாக பாரதிதாசனை கேட்பாங்க. டிஆர்பியில் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப முக்கியம்தான். இது தேவைப்படாது அப்படின்னு எதையுமே நீங்கள் ஒதுக்கிட முடியாது. அப்படி ஒதுக்கிடவும் படிக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கி படிச்சிட்டிங்கன்னா வினாக்கள் நம்ம விட்டு போயிடும். எதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கிறதெல்லாம் நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயாவது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கிடைக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கா உடனே நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் நம்ம படிக்கணும். அப்படி படிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும். நன்றி, வணக்கம்.